வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அதிமுக தலைமையில் அண்ணாமலை மௌனம் கலைத்த அதிமுக. ஏன்னா அதிமுகவில் அண்ணாமலை வரணும், தலைமை பதவியை ஏற்கணும், பொதுச் செயலாளராக அண்ணாமலை இருந்து வழிகாட்ட எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற குரல்கள் ஒலித்தது. ஆனா ஊடகங்கள்ல தான் வந்தது என்று அதிமுக தரப்புல எந்த பதிலும் சொல்லல. இன்னொன்னு, அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறாரா இல்லை என்ற அவர் கருத்தையும் அறிய முடியல. ஆனால் பல முன்னணி ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அதிமுகவுக்கு வராரு, ஓகே சொல்லிட்டாரு. ஆனா அவர் வர்றதுக்கு முன்பாக வி த லீடர்ஸ் அமைப்பு மூலமாக 2 மாநாடு நடத்த போறாரு. அந்த மாநாட்டில் அண்ணாமலைக்கு என்ன வரவேற்பு கிடைக்கிறதோ அந்த வரவேற்புக்கு பிறகு அதிமுக வர்றதை பற்றி வி த லீடர்ஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் கிட்ட ஆலோசனை நடத்திவிட்டு அதிமுக வர்றதை பற்றி நான் பேசுகின்றேன். அதற்கு பிறகு அதிமுகவில் எந்த இடத்துல அண்ணாமலை அப்படின்றதையும் அதற்கு பிறகு முடிவு பண்ணலாம் அப்படின்னு அண்ணாமலை தரப்பிலிருந்து அதிமுகவுக்கு சொல்லப்பட்டது என்று தான் ஊடகத்தில் சொன்னாங்க. ஆனால் அண்ணாமலை எங்கேயும் சொல்லியும் நான் கேள்விப்படல. அதே மாதிரி அதிமுக தலைமையில் இருக்கிறவங்களும் அண்ணாமலை அவர்கள் அதிமுக வரப்போறாரு, அவருக்கு பொதுச்செயலாளர் பதவி விட்டு கொடுக்க போறாங்க, இல்லை முதலமைச்சர் பதவி விட்டு கொடுக்க போறாங்க, இல்லை துணை முதலமைச்சர் பதவி வயது இருப்பதனால அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பொறுமையா இருக்கலாம், தப்பில்லை அப்படின்னு ஊடகங்கள் தான் பேசினாங்களே என்று ஒருபோதும் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி பேசவே இல்லை. ஆனா இப்போ அதிமுகவிலிருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் வந்திருக்குது. அதை நீங்க பார்த்துட்டு வாங்க, அதற்கு பிறகு விரிவாக பேசலாம். இங்க உட்கார்ந்தாங்க முன்னாடி தொண்டர்கள், அந்த ஒரிஜினல் அதிமுக தொண்டை என் தலைவனை பார்க்கிற அந்த கண்கள், அந்த பார்வை எந்த சூழ்நிலையிலும் இன்னொருத்தரை பார்க்காது. அதுதான் அதிமுக. இது நீங்களே செட்டப் பண்ணி இப்படி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அண்ணாமலைக்கு ஒரு விளம்பரத்தை தேடி கொடுக்குறீங்க. அது ஊடகங்களும் இருக்கீங்க, நீங்களும் இருக்கிறீங்க. கேள்விகள் கேட்கின்ற பொழுது ஒரு நியாயமான கேள்வி. 54 வருஷமா இருக்கிற ஒரு கட்சியை நேற்று வந்து எங்கேயோ வந்து ஓடி வந்த ஒரு நபருக்காக நாங்கள் தீர்மானம் போடணும்னு சொல்ற ஒரு கேள்வி கேட்குறீங்களே, உங்களுக்கு அது தர்மமா இருக்கிறதா? வீடியோவை பார்த்தீங்களா? கேபி முனுசாமி அண்ணாமலை பற்றி கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறாரு. இரண்டாவது, அதிமுகவில் அண்ணாமலை பற்றி யார் பேசினாங்க என்று சொல்லுகின்ற போது அவங்க மீதும் கடுமையான விமர்சனம் வைக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த கேள்வியை கேட்ட செய்தியாளர்கிட்டையும் கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாரு கேபி முனுசாமி அவர்கள். அதிமுக எப்போதுமே 2 பிரிவினர் இருக்காங்க. ஒரு பிரிவினர் பாஜகவை ஆதரிக்கிறவங்க, இன்னொரு பிரிவினரை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு. அந்த விதத்தில் கேபி முனுசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தமிழரசன் இருந்தார் தெரியுங்களா? தமிழரசனுடைய டீம்ல இருந்தவர். இவர் நக்சலைட்டா இருந்து பிறகு மனம் திருந்தி அதிமுகவில் இணைந்தவர். அதனால பாஜக, தேசியம் இவையெல்லாம் வந்து நம்முடைய கேபி முனுசாமி அவர்களுக்கு பிடிக்காது. அதனால பாஜகவையும் பிடிக்காது. அதே மாதிரி சி.வி. சண்முகம், ஜெயக்குமார் இவங்களுக்கெல்லாம் பாஜக பிடிக்காது. ஆனா அண்ணாமலை வரவு அதிமுகவுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு அதிமுக தலைமை கிட்டையும் அண்ணாமலை கிட்டையும் பேசினவங்க பாஜக ஆதரவாளர்கள். இன்னைக்கு அதிமுகவிலிருந்து விலகி நிற்கக்கூடிய எஸ்பி வேலுமணி இருக்காருங்களா, வேலுமணி குரூப்புங்க. ஏன் வேலுமணி குரூப்பானது அண்ணாமலை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அரசியல் கள நிலவரமானது ரொம்ப மோசமா இருக்குது. எப்படி மோசமா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலம் முழுவதுமே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவா மாத்திடணும். எப்போதும் கொங்கு மண்டலமானது நடிகர்களுடைய பின்னாடி தான் இருந்திருக்குது. அது எல்லாரும் தெரிஞ்சுதான். கமலஹாசன் கூட வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலம் தான் போட்டிட்டார். ஸோ அந்த அளவுக்கு கொங்கு மண்டலமானது சினிமாக்காரங்களுக்கு முக்கியத்துவம் அளித்திருக்குது. எம்ஜிஆர் கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற்றாரு இடைத்தேர்தலில். அங்கே ஆரம்பிச்சது தான் கடைசி வரைக்கும் கொங்கு மண்டலம் என்றால் அதிமுக கோட்டையாக இருந்தது. இப்போ விஜய் வந்திருக்கிறாரு, கொங்கு மண்டலம் அவருக்கு கை கொடுத்துருக்குது, வடக்கு மண்டலம் கை கொடுக்கல. ஸோ அதனால கொங்கு மண்டல மக்களை பொறுத்த வரைக்கும் ஏனோ திரைத்துறையிலிருந்து வந்தவங்களுக்கு பெரிய ஆதரவு அளிக்கின்றார்கள். அதை பயன்படுத்தி கொண்டு செங்கோட்டையன் வந்து கொங்கு மண்டலம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஓட்டையும் விஜய்க்கு ஆதரவாக மாற்றிவிட வேண்டும் என்று நினைக்கின்றார். விரைவில் கொங்கு மண்டலத்துக்கு விஜய் வருகின்றார். கரூருக்கு வராரு, ஆனால் கொங்கு மண்டலத்துக்கே வரப்போறார். அந்த தருணத்தில் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அதிமுக புள்ளிகளை எல்லாம் திரட்டி கொண்டு போய் தவேகால இணைச்சிடலாம் அப்படின்ற ஒரு பேச்சு அடிபடுகிறது. அதை வெளிப்படையாகவும் வந்து
நேத்து செங்கோட்டையன் அவர்கள் பேட்டியளிக்கின்ற போது தெளிவா சொல்லிட்டாரு. என்னங்க, நிறைய மாவட்டங்கள்ல இருந்து விஜய் அவர்களை சந்தித்து தன்னை தவேகாவில் இணைத்துக் கொள்கின்றார்கள். ஆனா கொங்கு மண்டலத்துல அவ்வளவு அதிகமான பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைகிற மாதிரி தெரியலையே. எடப்பாடி பழனிசாமி பின்னாடி தான் நிக்கிறாங்க போல இருக்குது, இல்ல பாஜக பின்னாடி நிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லும் போது பொறுங்க. தமிழகத்திலே அதிகமான பேர் வந்து கொங்கு மண்டலத்துல தான் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாங்க. கொங்கு மண்டலம் தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிக எம்எல்ஏக்களை கொடுத்துருக்குது. அதனால கொஞ்சம் பொறுங்க, நம்ம தலைவர் தலைமையில எவ்வளவு பேர் இணைய போறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு மண்டலத்தை காலி பண்ற ஐடியாவில் செங்கோட்டையன் இருக்கின்றார். ஸோ இப்படி கொங்கு மண்டலமானது ஒரு பிரிவாக பிரிந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போச்சுன்னா அதிமுக செல்வாக்கு கண்டிப்பா இயல்பா குறையும். ஏன்னா கொங்கு மண்டலம் என்பது அதிமுக கோட்டை தானே, அதுல இருந்து ஒரு பாதி போச்சுன்னா அவ்வளவுதானே. சரி, ஒரு பாதி தமிழக வெற்றி கழகம் எடுத்துக்கொண்டால் இன்னொரு பாதி அண்ணாமலை எடுத்துக்கிட்டாருன்னா அதிமுக திமுகவுக்கு மிஞ்சுவது எவ்வளவு? கண்டிப்பா வீத லீடர்ஸ் அமைப்பானது அப்படியே அரசியல் கட்சியாக தான் உருவாக போகுது. அப்படி அண்ணாமலை அவர்கள் அரசியல் கட்சியாக உருவாக்கினார்னு வச்சுங்களேன், கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கவுண்டர்கள் ஓட்டே வச்சுக்கோங்களேன், அது அப்படியே வந்து எங்க போகும்? அண்ணாமலைக்கு போகும். இளைஞர் பட்டாளமும் போறாங்க, சமூக பட்டாளமும் போகுது. அப்போ அதிமுக என்ன ஆகுறது? அதனால இழப்பு 2 மடங்கா இருக்கக்கூடாது. ஒன்னு அண்ணாமலை, உன்னோட செங்கோட்டையன், அந்த மாதிரி 2 மடங்காக இழப்பு இருக்கக்கூடாது. அதுல ஒன்னையாவது தடுக்கணும் என்பதற்காக தான் எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை கிட்ட பேசுறதா சொல்றாங்க. அண்ணாமலையும் அமெரிக்கா போயிட்டு வந்து பிறகு பார்க்கலாம் அப்படின்னு உறுதி கொடுத்ததாகவும் சொன்னாங்க. ஆனா திடீர்னு கேபி முனுசாமியை பொறுத்த வரைக்கும் மொத்தமா போட்டு உடைச்சிட்டாரு. அண்ணாமலைக்கெல்லாம் அதிமுக இடமா? அதெல்லாம் கிடையாது. எங்கிருந்தோ ஓடி வந்த அண்ணாமலைக்கு அதிமுக இடமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை பற்றியெல்லாம் நாங்க ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் எல்லாம் போடலைங்க. எங்க தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க. ஏற்கனவே எங்க கட்சியை பற்றி ஏகப்பட்ட பேர் இல்லாத போல அதெல்லாம் பேசி இருக்கிறாங்க. இன்னும் நீங்க வேற எதுக்காக அண்ணாமலை பற்றி பேசி இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க? ஒருவேளை அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வராரா, வீறு கொண்டு எழும் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை வரலன்னா மீண்டும் இருக்கிறவங்க பங்க் ஆயிடுவாங்க. ஐயோ அண்ணாமலையும் வரலையா அப்படின்னு பங்க் ஆயிடுவாங்க. எதுக்கு தேவையில்லாம அண்ணாமலையை பற்றி அதிமுக இணைத்து பேசுறீங்க, வேணாங்க அப்படின்னு நாகரிகமா சொல்லிட்டு போறது அரசியல் தலைவருக்கு அழகு. அதுலயும் மூத்த அரசியல் தலைவர், பல முறை அரசியல் களம் கண்டவர், அண்ணாமலை பற்றி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. எங்கிருந்தோ ஓடி வந்த ஓடுகாலிக்கெல்லாம் அதிமுக இடமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அண்ணாமலை எங்கிருந்து வந்தாரு? அவர் என்ன கோயம்புத்தூர்காரர் தானே? அவர் என்ன கர்நாடகாவில் போய் வேலை பார்த்தாரு? கர்நாடகாவில் வேலை பார்த்தா கர்நாடகாக்காரா? கர்நாடகாவில் இருக்கிற வரைக்கும் ப்ரௌடு கன்னடிகா அப்படின்னு சொன்னா தான் அங்கே விடுவானுங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், யாரை விடவும் இனவெறியர்கள், மொழி வெறியர்கள் கன்னடக்காரங்க. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அங்க சேஃபா விளையாட வேண்டும் என்றால் தன்னை ஒரு ப்ரௌடு கன்னடிக்காக அறிவிச்சுக்கிட்டா தான் முடியும். அதனால தான் அங்க துணிச்சலாக குற்றவாளிகளை வேட்டையாட முடிஞ்சது. அதனால தான் சிங்கம் என்று பேர் எடுக்க முடிஞ்சது. ஸோ ராமன் கலியுகத்தில் பிறக்கிறான். அப்படி பிறக்கின்ற பொழுது அவனுக்கு எல்லா சக்தியும் உண்டு. ஆனா கூட இருக்கின்ற லட்சுமணன் எல்லாம் சொல்லுவாங்க, அண்ணா எதுக்காகவும் கவலைப்படாதண்ணா, நீ தானா கடவுள், நீ என்ன நினைச்சாலும் சரி அது நடக்கும்னா. கடலை தாண்டது தந்தா தாண்டலானா, ஆனா எதுக்குன்னா நீங்க ஃபாலம் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி லட்சுமணன் சொல்லுவான். ஆனா உலகத்துல பிறந்துட்டு பிறகு இந்த உலகத்துல மனிதர்கள் எப்படி வாழ்கின்றார்களோ அப்படி வாழ்ந்தே ஆக வேண்டும். இயற்கைக்கு முரணாக இருக்கக்கூடாது என்பதற்காக கடைசி வரைக்கும் ராமனை பொறுத்த வரைக்கும் மனிதராகவே வாழ்ந்து மனிதராகவே மரித்து போனார். அந்த மாதிரி கர்நாடகாவுக்கு போனதுனால ப்ரௌடு கர்நாடகான்னு சொன்னாரு. அதனால அங்கிருந்து ஓடி வந்தவராக அர்த்தமாகுமா? அதனால அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய வெறுப்பும் அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய கோபமும் கேபி முனுசாமியுடைய வார்த்தையில நல்லா தெரியுது. அண்ணாமலை தான் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஓட்டை சிதறடித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் கேபி முனுசாமிக்கு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தலும் வந்து அண்ணாமலை அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே வந்து அதிமுக ஒத்துழைக்க மறுத்துட்டார். கடைசியில தனி ஹெலிகாப்டர் கொடுத்த பிறகுதான் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணார். அது வரைக்கும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி பற்றி பேசவும் இல்லை, இரண்டாவது பிரச்சாரத்துக்கு வரவே இல்லை. தொடக்கத்திலிருந்தே அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னா அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் கூடுதலான தொகுதியை பெற்றிருக்கலாம் அப்படின்னு கேபி முனுசாமி அவருடைய எண்ணம். ஆனா இப்படி பல ஏமாற்றங்கள் அதிமுகவுக்கு அண்ணாமலை மீது இருக்கிறது. ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் 2 தலைவராக இருந்து கொலவெறியில எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றாரு. ஸோ இப்படி இருக்கின்ற தருணத்தில் அண்ணாமலை அதிமுகவுக்கா அப்படின்னு சொல்லும் போது கேபி முனுசாமி கோபத்தினுடைய உச்சிக்கே போயிட்டாரு.
நாங்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தினது கண்டிப்பா அண்ணாமலைக்காக இல்லை, தயவு செய்து அப்படி ஒரு கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு கடந்து போயிட்டாங்க. அதிமுக தவேகாவுக்கு தாவுகின்றார்களே ஏன் அப்படின்னு சொல்லுகின்ற போது, திமுக வெற்றி பெற்றிருந்தால் கூட அங்க போயிருக்க மாட்டாங்க எங்க ஆளுங்க. ஏன்னா திமுகவில் எங்க ஆளுங்களுக்கு எந்த ஒரு இடமும் கிடைக்காது, எந்த ஒரு அமைச்சரவையும் கிடைக்காது. ஆனால் தவேகா பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரசிகர் பட்டாளங்கள் தான். அங்க நமக்கான ஸ்பேஸ் இருக்குது. நம்ம போனோம்னா அந்த திரைப்படத்தை பார்த்து கை தட்டின விசிலடிச்சா குஞ்சுகளை விரட்டி அடித்து விட்டு அந்த இடத்த நம்ம பிடிக்கலாம் என்பதற்காக தான் அவசரமா ஓடுறாங்க. ரெண்டாவது, செங்கோட்டையனுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் கிடைத்த வரவேற்பு எங்க ஆட்களை தானாவே தமிழக வெற்றி கழகம் இழுக்கிறது. ஆனால் நாங்க எப்போதும் சரி எங்க தலைவருடைய கண்களை பார்த்தவர்கள், அவனுடைய வழி நடந்தவர்கள், மற்றொன்றை நாங்க பார்க்கவே மாட்டோம். அவன் தான் அதிமுக காரன். அதனால அண்ணாமலை வந்தா அதிமுக தூக்கி நிறுத்திடுவாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நாங்க அந்த பக்கம்லாம் திரும்ப மாட்டோம். எங்களுக்கு என்று ஒரு தலைவர் இருக்கின்றார், அந்த தலைவர் பின்னாடி நாங்க போவோம், எங்களை வழிகாட்டுவார் அப்படின்னு சொல்றாரு. சரி, எடப்பாடி பழனிசாமி மாத்தவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி விட்டா யார் இருக்கிறாங்க? இந்த 8 ஆண்டு காலத்துல கட்சிக்காக உழைத்தவர்கள், கட்சிக்காக செலவு செய்தவர்கள், கட்சிக்காக வசைமொழிய ஏற்றவர்கள், பழி சொல்ல ஏற்றவர்கள் யார் இருக்காங்க? நம்ம எடப்பாடி தான் இருக்கிறாரு. ஸோ எடப்பாடியை விட்டா அதிமுக ஆள் இல்லை. நான் கட்சியை வழி நடத்துறேன்னு சொல்லிட்டு யாராவது வர சொல்லு, யாரும் வரமாட்டாங்களே. இந்த எடப்பாடி மாதிரி பொறுமையாக விமர்சனங்களை எதிர்கொள்றவங்க யாராவது இருக்க முடியுமா? கடந்த 5 ஆண்டுகள்ல எடப்பாடி பழனிசாமி ஊடகங்கள் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணிச்சு. இன்னைக்கு தோத்துட்டு பிறகும் சரி அனுதினமும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக இல்லாம ஊடகங்களுக்கு பொழுதே போகாது. ஸோ இவற்றையெல்லாம் சகிச்சுக்கிட்டு ஊடகத்தையும் சந்திச்சுக்கிட்டு எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரே ஆள் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். திமுகவை இந்த மாதிரி எதிர்த்து அவதூறா ஊடகங்கள் பேச சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் ஊடகங்களை நம்ம திமுக மதிக்குதான்னு கேளுங்க, மதிக்கவே மதிக்காது. ஸோ அதனால எடப்பாடி பழனிசாமி மட்டுமே அதிமுக தலைமைக்கு தகுதியானவராக இருக்கின்றார், வேற யாரும் இல்லை என்று KP முனுசாமி சொன்னார். அதிமுக தலைமைக்கு அண்ணாமலை தேவையில்லை என்பது அதிமுகவுடைய கருத்து, அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.